வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். 250 கிராம் நல்லா க்ளீன் பண்ண இறா எடுத்துக்கலாம். இது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து இதில் மேரினேட் பண்ண இந்த இறாவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா வேகட்டும். இறா வந்து 3லேருந்து 4 நிமிஷம் வெந்தால் போதும். இதுக்கு இடையில இது கூட ஒரு 4, 5 துளி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்த பிறகு இறாவெல்லாம் எடுத்துடலாம். இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 2 டீஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்து இதுக்குள்ளே சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், சீரகத்தூள்லாம் சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்க அந்த இறாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா கோட் ஆகட்டும். இது வந்து நல்லா காரசாரமா ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். டைம் எதுக்கு எடுக்குன்னா 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணுறோம். அந்த ஊற வைக்கிறோம்ல மசாலாலாம் தடவி, அதனால தான் நேரம் ஆகும். மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா காரசாரமா வித்தியாசமான முறையில் இருக்கும். இதோட டீட்டெயிலான ரெசிபி இல்டாஸ் கிச்சனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.